மயிலாடுதுறை நகராட்சி புதிய பேருந்து நிலையம் மணக்குடியில் கட்டப்பட்டு நேற்று முன்தினம் தமிழக முதல்வரால் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஏற்கனவே நகர பூங்காவில் இயங்கி வந்த திருவாரூர், நாகப்பட்டினம் மார்க்கங்களில் செல்லும் பேருந்துகள் முன்னறிவிப்பின்றி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டன. அந்த பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்திற்கு மாற்றப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். குறிப்பாக புதிதாக மயிலாடுதுறைக்கு வந்த பயணிகள் செய்வதறியாது அலைமோதினர். நாகப்பட்டினம் மார்க்கத்தில் செல்பவர்கள் நகர பூங்காவில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் நடந்து சென்று சின்னக்கடை தெருவுக்கும், திருவாரூர் மார்க்கத்தில் செல்பவர்கள் கண்ணார தெரு முக்கூட்டுக்கும் குழந்தைகள் தூக்கிக் கொண்டும் சுமைகளை சுமந்து கொண்டும் செல்ல நேர்ந்ததால் பயணிகள் அவதியடைந்தனர். மேலும் இதுவரை இயங்கி வந்த காமராஜர் பேருந்து நிலையத்துக்கும் பேருந்துகள் அதிகளவில் வராமல் நேரடியாக புதிய பேருந்து நிலையத்துக்கே சென்றதால் பயணிகள் அதிருப்தியடைந்துள்ளனர். தற்போதைய பேருந்து நிலையத்துக்கும் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்துக்கும் இடையே அதிகளவில் நகர பேருந்து சேவையை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் அலமோதுது, தடுமாறுது. எப்படி போறது, எப்படி பஸ், எங்க பஸ் ஏறுது, எங்க பஸ் இறங்குறதே தெரியல. மயிலாடுதுறை சிறப்பாக சிரிச்சு போச்சு. 1-2 எம்டியா வருதுங்க, இறக்கி விட்டு போயிடுறாங்க. எந்த வழியா போறாங்க, எந்த வழியா வர்றாங்கன்னே தெரியல. மக்கள் எப்படி போகும் பஸ் ஏறி, எங்கே போய் ஏறுறது, எங்கே போய் இறங்குறதுன்னு தெரியல. மணக்குடியில் இருக்குங்கிறாங்க, மணக்குடிக்கு போகிறதுக்கு பஸ் எப்படியா போகுது, எப்படியா வருதுன்னே தெரியல. இப்போ பழைய கிடையாது. நாங்கள் இப்போ தரங்கம்பாடி போனோம். ஏதாவது முன்னறிப்பு ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது பஸ்ஸுங்க இல்லை, எதுவுமே சொல்ல. நாங்கள் வந்து இறங்குறோம், இங்கேயும் ஒரு பஸ் வரல. அங்கே கேட்டால் அங்கேருந்து இங்கே வராங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க. மக்களுக்கு பதில் சொல்ல முடியல. எல்லாம் தவிச்சிட்டு பஸ் கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுட்டே போகிறாங்களா? நாங்கள் வந்து நாங்கள் வில்லேஜ்லேருந்து வந்தோம், பொம்மல்லேருந்து. அந்த பஸ் மட்டும் இங்கே இறக்கி விட்டு ஒரு பஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் 1-2 தான் வருது. பஸ்ஸில் சொன்னாங்களா? பஸ் அழைச்சிட்டு வரவங்க சொன்னாங்களா? பஸ்காரங்க சொல்லலை. எந்த பக்கம் போகிறது, என்ன பண்ணுறது தெரியாமல் நிற்கிறோம். பண்ணாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.